வணக்கம். ஜோதிடர் உமாராணி சேலம். கன்னியா ராசி லக்ன நேயர்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலனை பார்க்கலாங்க. சரிங்களா? இப்போ என்னுடைய சேனலுக்கு முதல் முறையா நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய ராசி பலன் மாதாந்திர ராசி பலன் நீங்க பார்க்கலாம். அதே போல நீங்க ஜோதிடத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆர்வலர் இந்த மாதிரி ஜோதிடம் கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னுடைய சேனல்ல ஜோதிடம் சம்பந்தப்பட்ட வீடியோ நிறைய இருக்குங்க. அதாவது அடிப்படை ஜோதிடம் இல்ல, உயர்கல்வி ஜோதிடம் பத்தி, அதாவது விதி விலக்குகள்ல என்னென்ன அப்படிங்கறத பதிவு நிறைய இருக்குங்க. போய் நீங்க பார்க்கலாம். அதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ கன்னியா ராசி நேர்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலனை பத்தி பார்க்கலாம். இப்போ டிசம்பர் மாதத்துல உங்களுடைய ராசிக்கு கோச்சார நிலை எப்படி இருக்கு, அது சார்ந்த என்னென்ன நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறதான் இந்த ராசி பலனை பத்தி பார்க்கலாம். இப்போ கோச்சார நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, உங்களுடைய ராசிக்கு கன்னியா ராசிக்கு ராசியிலேயே கேது பகவான் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் சூரியனோடு சேர்ந்து புதாத்திய யோகத்திலும் சிவராஜ யோக அமைப்பிலும் இருக்கார். சரிங்களா? அடுத்தது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ஒரு நாள் மட்டும் பரிவர்த்தனை யோகத்திலையும், மறுநாள் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் போவார். மாதம் முழுவதும் 5ஆம் இடத்துல இருப்பார். உங்களுடைய ராசிக்கு 5, 6ஆம் அதிபதியான சனி பகவான் கோச்சாரத்தில் 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கார். சரிங்களா? உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவானும், 9ஆம் இடத்தில் குரு வக்ரம் பெற்றும், 11ஆம் இடத்தில் செவ்வாயும் நீச்சம் அடைந்து நீச்சம் பங்கம் ஆயிருக்கார். இது கன்னியா ராசிக்கு கோச்சார நிலை ஆகும் டிசம்பர் மாதம். இது என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, முதல்ல கன்னியா ராசி நேயர்களுக்கு பாருங்க, ராசியிலேயே கேது பகவான் இருக்கார். இங்க கேது பாருங்க, இருக்கக்கூடிய கிரகங்கள்லயே வலிமையான கிரகம் எது அப்படின்னா கேது பகவான் ஆவார், ஞானக்காரகன் ஆவார். சரிங்களா? இங்க புதன் அப்படிங்கிறது புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடிய கிரகம் ஆகுங்க. எடுக்கக்கூடிய விஷயங்களை திறமையா கையாளக்கூடிய தன்மை என்ன அப்படின்னா புதன் பகவானுக்கு இருக்கு. அவரே உங்கள் ராசிநாதனாக இருந்து ஞானக்காரகனான கேது பகவான் அங்க இருக்காரு. இது சிறப்பான அமைப்புங்க. சரிங்களா? உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவான் வக்கரம் பெற்று கேதுவின் பார்வையிலும் இருக்கார். இது அந்த புதன் பகவான் முயற்சி ஸ்தானத்திலும் இருக்கார். இது எல்லாமே நல்ல அமைப்புங்க. அதே போல உங்கள் ராசியையும் ராசிநாதனையும் குரு பகவான் வக்ரம் பெற்று பார்வை செய்கிறார். அதாவது 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது மிக சிறப்பான அமைப்பு. உங்கள் ராசிக்கு அவர் பாதுகாதிபதியாகவே இருந்தாலும் சரிங்க, அவர் வக்கரமாகி பார்க்கறது ஒரு நல்ல பார்வைதாங்க. சரிங்களா? இப்போ ராசியையும் ராசிநாதனையும் பார்ப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொண்ட அமைப்பாகவே இந்த டிசம்பர் மாதம் இருக்குங்க. சரிங்களா? இப்போ இந்த அமைப்பு இருக்க அமைப்புல என்ன பாரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா, இப்போ கன்னியா ராசி நேயர்கள் வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி தேசங்கள் இந்த மாதிரி ஏதாவது போகணும் அப்படின்னு நீங்க முயற்சி எடுத்துக்க அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் பாருங்க, அது பலிதமாகக்கூடிய காலமாகவே இருக்கு. அது என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா, உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். சரிங்களா? அவரோட உங்கள் ராசிநாதனோட சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் விரையாதிபதியோட சேர்ந்து நீர் ராசியில் இருக்காங்க. அவனுக்கு வீடு கொடுத்தவரான செவ்வாய் பகவானும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் நீர் ராசியில் இருக்காரு. இங்க குரு உங்கள் ராசிக்கு சுகாதிபதி 7ஆம் அதிபதியாக இருந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து சூரியனோட இருக்கக்கூடிய புதனை உங்கள் ராசிநாதனை பார்வை செய்வது. இது எல்லாமே பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெளி ஊர், வெளி மாநிலம் இந்த மாதிரி போகணும் அப்படிங்கிற முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்களா, அவங்களுக்கெல்லாம் முயற்சியில வெற்றி அடையக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் இருக்குங்க. இப்போ தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க, ஒரு சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க, வெளியூர், வெளி மாநிலம் போகணும், வெளிநாடு போகணும் அப்படின்னு நீங்க முயற்சி எடுத்துட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நீங்க உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அதே போல படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்லாம் முயற்சி செய்யறாங்களா, இந்த கன்னியா ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. சரிங்களா? இந்த மாதத்துல வெளியே போய் வேலை செய்யணும், தொழில் செய்யணும் அல்லது படிக்கணும் இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் டிசம்பர் மாதம் கை கூடக்கூடிய மாதமாகவே இருக்கு. சரிங்களா? இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா
அடுத்தது இன்னும் என்ன நல்ல பலன்கள் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் வந்து முதல் ஒரு நாள் மட்டும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்காங்க. அடுத்தது 5ஆம் இடத்துக்கு சென்றார். இது வந்து 2ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து குருவின் பார்வையில் இருக்காங்க. சரிங்களா? இப்ப திருமணம் வயது உடையவர்களாக கன்னியா ராசி நேயர்கள் இருந்தீங்கன்னா, உங்கள் 2ஆம் அதிபதியை சுக்கிரனை அந்த குருவின் பார்வை பெற்று 5ஆம் இடத்தில் இருக்கார். அந்த 5ஆம் அதிபதி நின்ற ஸ்தானாதிபதியான சனி பகவான் 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கார். இந்த அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பாதிபதி நல்ல பலம் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூட வாய்ப்பு உண்டுங்க. கன்னியா ராசி நேயர்களுக்கு வந்து திருமணம் கைகூடும் அமைப்பாகவே இருக்கு. சரிங்களா? அடுத்தது படிக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு மதிப்பெண், அதாவது படிப்பில் மதிப்பெண் அதிகமா எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. படிப்பில் வளர்ச்சி நல்லாவே இருக்கும், முன்னேற்றம் நல்லாவே இருக்குங்க படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல. சரிங்களா? ஏன்னா உங்கள் 5ஆம் இடம் உயர்கல்வி ஸ்தானம், 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது, அந்த குரு பகவான் 9ஆம் அதிபதியான சுக்கிரனை பார்வை செய்து இந்த அமைப்பு எல்லாமே கோச்சார நிலை நல்லா இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கன்னியா ராசி நேயர்களுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. ஆர்வமா படிப்பாங்க, நல்ல மார்க்கும் எடுப்பாங்க. சரிங்களா? அடுத்தது தொழில், சொந்த தொழில் செய்யக்கூடிய இருப்பவங்களா இருந்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி நல்லாவே இருக்குங்க இந்த டிசம்பர் மாதம். ஏன்னா 10ஆம் அதிபதியாக உங்கள் ராசிநாதனே 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் குருவின் பார்வை பெற்று இருப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அப்படிங்கிறதுனால சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும் இந்த டிசம்பர் மாதம். சரிங்களா? வேலையில போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கேயும் பாருங்க உங்களுக்கு வேலையில உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு மேல் அதிகாரிகள் உங்களுக்கு மதிப்பு மரியாதை, வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்தில் 6ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு. உங்களுடைய ராசிக்கு அவர் பஞ்சமாதிபதியாக இருந்து 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருப்பது நல்ல சிறப்பான அமைப்பாகவே இருக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி நல்ல பலன்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குங்க. அடுத்தது குழந்தைகளுக்கு முயற்சி, அதாவது திருமணம் நடந்து ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் திருமணம் ஆகி 4-5 வருஷம் ஆகி குழந்தை பாக்கியம் இன்னும் கிடைக்கல, இந்த மாதிரி முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. ஏன்னா 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் புத்திரக்காரகனான குரு பகவான் நின்று உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதியான பாக்கியாதிபதியை பார்வை செய்வது இந்த அமைப்பு நல்ல அமைப்பா கோச்சார நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து திசா புத்திகள் ஒத்துழைப்பு இருந்தா உங்களுக்கு கோச்சாரமும் நல்ல சிறப்பான அமைப்பு இருக்கிறதுனால புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. இந்த மாதிரி இந்த டிசம்பர் மாதம் நல்ல நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா கன்னியா ராசி நேயர்களுக்கு இருக்கு. சரிங்களா? இப்போ கன்னியா ராசி பொறுத்த வரைக்கும் பாருங்க, நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எந்த அளவுக்கு நீங்க எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. சரிங்களா? அடுத்தது 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து உங்கள் செவ்வாய் லாபஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுவும் நல்ல அமைப்பாக இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா இங்க செவ்வாய் பகவான் நீச்சம் அடைந்து நீச்ச பங்கமாயிருக்காரு. அதுவும் செவ்வாய் நூல், அதாவது செவ்வாய் வாங்கின சாரம் வந்து சனியுடைய சாரம், உங்களுடைய பஞ்சமாதிபதியுடைய சாரம் பெற்று 11ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பான அமைப்பாகவே இருக்குங்க. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு, அது என்ன அப்படின்னா சகோதர ஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம்னா 11ஆம் இடத்தில் காரகரான செவ்வாய் இருப்பது அப்படி இருப்பது வந்து கொஞ்சம் சிறப்பு குறைவான அமைப்பு தாங்க. சரிங்களா? ஏன்னா 11ஆம் இடம் மூத்த சகோதர ஸ்தானத்துல காரகர் இருக்கா, அது காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி. ஆனாலும் சரிங்க, அவர் பஞ்சமாதிபதி சாரம் பெற்று இருப்பதால் பெருசா பாதிப்பு அவ்வளவா இருக்காது. சரிங்களா? என்ன உங்களுடைய மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்பு உண்டே தவிர மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் வராது. சரிங்களா? கன்னியா ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் நல்ல யோகமான மாதமாகவே இருக்குங்க. நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய மாதமாகவே இருக்கு கன்னியா ராசி நேயர்களுக்கு. நன்றி, வணக்கம்.